Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அவல் வச்சு எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து கேஸ் எதுவுமே பற்ற வைக்க போகிறதில்ல, கையிலே தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். அவல் எடுத்துக்கோங்க, ஒரு அரை கப் அவல் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு அரை கப் கருப்பட்டி குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை சீவி கூட எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு ஏற்றபடி கருப்பட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. நான் அரை கப் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு வாழைப்பழம், உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பழமாக வச்சுருந்திங்கன்னா ஒரு 2 பழம் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் நெய், இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம அவலை வந்து சும்மா ஊற வைக்கலாம் வேண்டாம், வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா சில தூசி இருக்கும்ல, அதனால் வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குழந்தைங்களுக்கு இது வந்து நீங்கள் காலையில் கூட செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இது கூட கருப்பட்டி இது தான் சேர்த்துருக்கோம், அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் கருப்பட்டி வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து நேந்திர பழம் எடுத்துருக்கிறேன், நீங்கள் எந்த பழம்னாலும் சேர்த்துக்கலாம். நேந்திர பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க எங்களுக்காண்டி. நான் வந்து இப்போ என் பையனுக்கு செஞ்சு கொடுப்பேன். நான் வந்து அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பழம் சேர்த்துக்கலாம். இது கூட நேந்திரம் பழம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவே குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து 1 மணி நேரம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. நல்லா கோந்து வரணும், அதுக்காக தான். ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பக்கத்துக்கு வந்தோடனே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பழம் இந்த மாதிரி சேர்த்துருக்கனால குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து நல்லா சாஃப்டாகிருச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வெள்ளை அவலில் மட்டும் இது செய்யாதீங்க, ஏன்னா ரொம்ப நொசன்னு ஆயிரும். இதுதான் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து, நமக்கே நல்லா தெரியும். சிவப்பவல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி ஒரு சின்ன தட்டில் வச்சு கொடுத்திங்கனாலே குழந்தைங்க வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு கொடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அவல் வந்து கொஞ்சம் ஊறி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் மென்று சாப்பிட்ணுல்ல அவங்க, அதனால நல்லா ஊறி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம நெய்யெலாம் ஊற்றிருக்கனால ரொம்ப மணமாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட குட்டி டீச்சா சேனலையும் பாருங்கள், அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.